Hello guys, welcome back to Navin YT Gaming. Hey, வாடா கிரியேட் பண்றா. இத டைமண்ட். இன்னும் ரெண்டு பேர். ஏய் வாடா ஏன்டா வந்துட்டு போறா. ஏன்டா புடி பக்கத்து குரூப்ல சேர்றான். நம்மளும் பக்கத்து குரூப்ல போய் சேர்ந்துக்கலாம் வா. ஏய் அப்பா ஜஸ்ட் மிஸ்ல வந்தேன்டா. இல்லைன்னா நான் லீவ் கொடுக்க வேண்டியதாக இருந்துருக்கும். இன்னைக்கு நம்ம 99 நைட்ஸ் முடிக்கலான்னு இருக்கோம் இல்லை முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வேலை என்னது? பன்னி ஃபுட். பன்னி ஃபுட். மாட்டிட்டு இருந்தா கிடைச்சிருச்சா? இல்லை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்கன்ட்டு நவீன் என்கிட்ட சொன்னான். சொன்னல நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்லடா ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதான் நாங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு கேமாக பார்த்து போடுறோம். உங்களுக்காக நாங்கள் தேடி பிடிச்சி போடுறோம். அதுக்காக நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு பண்ணி ஃபுட் கிடச்சிருச்சுடா. சூப்பர்ரா. எனக்கு பெல்ட்டு கிடைக்க ஹெல்ப் பண்ணுறேன். பெல்ட்டும் பண்ணி ஃபுட்டும். இது வேற காலையிலே உடுப்பு வந்து அட்ரா வாடா அட்ரா. நான் உன்னை ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். பெல்ட்டு நான் எடுத்துக்கிறேன். டே இங்க ஒரு உல்ஃப் இருக்கு. வா போடா. எனக்கு நெட் ஆகாதுடா. ஆனா சாவு போ. சரி கைஸ், நம்ம இப்போ அங்கே ஒரு உல்ஃப் இருக்கு. ஒரு உல்ஃப் இருக்கு. இங்க பாரு. அங்கேயே ஒரு உல்ஃப் அதான்டா. இங்க ஒரு உல்ஃப் வருதுடா. வெட்டுறா நான் செத்துருவேன். ஐயோ அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. அவ்வளோதான் பிரிண்ட் கொடுத்து ஓடுறாயப்பா. அவ்வளோதான்டா. உனக்காக நீ இங்க பாரு ஹெல்த்தை பாடுறா. பா பெல்ட்டே கிடைக்கல. இங்க ஒரு உல்ஃப் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இது இல்லை, ஹெல்த் இல்லை. சரி இதை அன்கவர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அங்கிட்டு இருக்குடா. எனக்கு நல்லா தெரியுது பிளாக் கலரில் கோல் இருக்குடா. நான் போகிறேன். இது இவங்க இன்னொரு அப்கிரேட் போட்டால் தான்டா போக முடியும். ஆமாண்டா போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரம் போடுங்கடா. 2 அப்டேட் தான்டா போட்டிருக்கானுங்க. அவ்வளோதான்டா. இப்போ வாடா போகலாம். இங்கே இருக்க பாரு. ஐயோ இது உல்ஃபு செத்துட்டா. ஏண்டா எனக்கு எவ்வளோண்டி ஹெச்பி இருந்ததுடா. பார்த்தா கொள்ளுதுடா. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதான்டா அது கொள்ளணும். என்ன ஹெல்ப் பண்ணுறா? என்ன ஹெல்ப்பு? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இது கூட இடம் எல்லாமே இருக்க. பேண்டேஜ் கிடச்சாதான் ஹெல்ப் இது பண்ண முடியும். நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போறியா நீ? எங்கே இருக்க ஃபஸ்ட்டு? சமாதி பெட்டியக்குள்ளே இருக்கியா? நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. அங்கே பேண்டேஜ் மெடிக்கல் கொட்டி கிடக்கும் அப்படியே பேண்டேஜ். சரி சொல்லு ஃபஸ்ட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு கேம்புக்கு போ. நான் அடையாளம் சொல்கிறேன். ஏண்டா என்கிட்ட வந்துட்டு போகிறேன். அவனை தூக்கிட்டு போகிறது வர வழி தெரியல. என்ன சொல்ல? கேம்ப்பு கிட்ட போய் கிராஃப்டிங் பெஞ்ச் இருக்கா, அதுக்கு பின்னாடி வழியாக போ. ஸ்ட்ரைட்டாக போ. ஆனால் எத்தனை லெவல் போட்டிருக்காங்க கேம்பை தெரில. ஒரு 3 லெவல் கன்ஃபார்மாக வேணும். ரேடியோ செட்லாம் இருக்குது. வேணாம் இப்போதைக்கு நீ நைட்டை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் நைட் அந்த ஒருத்தன் என்ன ஸ்டோர் பண்ணிக்கிட்டான்டா. சூப்பர். ஆனால் என்னடா பன்னி ஃபுட்டையும் திருடிட்டான், இதையும் திருடிட்டான். அது என்னது பன்னி ஃபுட் தாச்சங்கடா. உல்ஃப் பெல்ட்டையும் திருடிட்டான்டா. எங்கடா இருக்கு? என்னதுடா? அதுக்குள்ளே காப்பாற்றிட்டானா? இங்கே பாரு. மிஸ்ஸிங் சைல்ட் ஹஸ் பீன் ரெஸ்ட். ஹேக்கர்லாம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுற ஓல்ட் ஆக்ஸ் வச்சு எங்கடா நான் ஸ்ட்ரைட்டாக வந்தேன். எத்தனை லெவல் ஒரு ஆள் கேம்ப் போயிரு ரொம்ப கம்மியாக இருந்திருக்குமோ? ஐயோ இங்கே போடுற ஊஞ்சால்
ஏய் ஃபியூல் இருக்கு. அடா இது ரிவைவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. டேய் பேண்டேஜ் இங்கடா போடுங்கடா சீக்கிரம். ஏதாவது ஒரு லெவலு. காலையில் ஆனால் நல்லா வெளிச்சமாக இருக்கும்டா. கண்ணுமே டார்ச் லைட் இருக்குமே. போலார் பியர் இருக்கு. உங்ககிட்ட டார்ச் லைட் இருக்குமே. அதான் எங்கே போச்சுன்னு தெரியல. ஐயோ போலார் பியர் இருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். சூசாண்டி உண்டு. அப்படியே சுற்றிட்டு போ. ஐயோ பார்த்துருச்சோ. ரெட்டு கலரில் கண்ணு இருக்குடா. 2x போய் என்ன ஆக போகுது? ஐ திங்க் ஸோ. ஐயோ இன்னைக்கு காஞ்சரர் வருவாங்கடா. அப்பனா இல்லை, டே 5 இல்லைனா 4 தான் வருவாங்க. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ப்ளீஸ்டா. ரிவைவ் பண்ணுறேன்டா. வா இருடா. தேடிட்டு தானே இருக்கான். போர் அடிக்குதுடா. ஆனால் போர் அடிக்குதுன்னா என்னால் அறக்க பறக்கெல்லாம் பண்ண முடியும். பண்ணி போட்டு திருடிட்டான்டா. அதான்டா வெறுப்பாக இருக்கு. திருடட்டும். அவனை காப்பாற்ற தவிர வேறு வேலை இல்லை எனக்கு. ஐயா 3 ஃபியூல் இருக்குடா. 3 ஃபியூல். ஐயோ வந்துட்டாயா. ஹே गाइस அங்க ஒரு செஸ்ட் இருக்குடா. நல்லா தெரியுதுடா. இல்லை பேண்டேஜ் கிடச்சா எப்படி இருக்கும்? மஸ்ஸா இருக்கும். எவனுக்கும் இன்னும் பேண்டேஜ் கிடைக்கல. என்கிட்ட 3 ஃபியூல் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னா வாயில் ஊற்றிக்கோ. வாயில் ஊற்றிக்கவா? சாகிறதுக்கா? டேக் கொடு. உங்ககிட்ட ஹங்க்ரி கம்மியாக இருக்கு. வெளியே வாடா போகலாம். வேறு கேமுக்கு இரு. பாரி கிட்ட ஏதாவது. பாரி ஒன்றுமே தராது. இவர் ஹங்க்ரி அப்படியே செத்து போவாங்க. செத்துலாம்னு இருக்கும். அதான் செத்துரு. இரு நான் உன்னை ரிவைவ் பண்ண வரேன். இப்போ வந்து என்ன கிழிக்க போகிறேன். இவங்களையாவது காப்பாற்றிட்டு போயிடலாம். ஃபியூவல் ஒன்றால் முடிஞ்சதை பண்ணிட்டு போ. வா நீ என் கூடயே வா. பேண்டேஜ் இருந்தாதான்டா பண்ண முடியும். ரிவைவ் சும்மா வேற என்ன பண்ண? 100 ரூபாய் ஒரு பேண்டேஜ். அதை போட்டுட்டு செத்துருவோமா? செத்துடலாம். மறுபடியும் ஏ வா வாடா எங்க கொட்டி. என்னடா சாக போறேன்னு சொன்ன? காப்பாத்தானமா? இப்போ நிறைய சைல்டு காப்பாத்துறான்டா. காப்பாத்திட்டான். 2 சைல்டு காப்பாத்திட்டான் நினைக்கிறேன். எல்லாம் இல்லை காப்பாத்தல. இல்லை மிஸ்ஸிங் சைல்டு ஹஸ் பீன் ரெஸ்கியூட்னு மாதிரி வந்தது. டேக் ஸ்டோர் கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஹீட்டு கொடுத்துட்டேன். சித்து போடா. உன்னை காப்பாற்ற வேணுமா வேணாமாடா? வேணாம். வச்சு கொண்டுருவேன் போ. ஆனால் நீ என்ன சொன்ன? நீ ஏன்டா ஐயோ நெருப்புல போட்டுண்டா. நான் ஹீட்டு கொடுத்துட்டு மின்னல் மாதிரி போய் உனக்கு பேண்டேஜ் தெரியலன்னு இருக்கேன் இன்னைக்கு. காஞ்சிரு சொந்த. அவனு என்ன தூக்கி போறீங்க பாரு. ஏய் எவன்டா அது? அந்த பையன்டா. பாப்சி. ஃபியர். சரி இப்போ நான் பயணத்தை தொடங்கலாமா? கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காம. சாரி இதுக்கெல்லாம் ஆப்போசிட் பண்ணிருங்க. பண்ணாதீங்க. சும்மா சொல்லுவான் வைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க நம்பிதான் யூடியூப் சேனல். கைஸ் அடுத்த கேம் நீங்க என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தரமா செய்வோம். ஏய் இது வர வருதாண்டா. ஆகஸ்ட் 2 வந்து லீவு. சாப்டர் 2 வருது ஃப்ரீ ஃபயர்ல. என்ன நருட்டோவா? நருட்டோ, இட்டாச்சி, மாதரா, ஒபிட்டோலாம் வராங்க. அதான் அப்போ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிடுவோமா? பண்ணா கைஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வேணும்னா ரெட் ஹார்ட் தெரிக்க விடுங்க.
இன்னும் ரோப்ளாக்ஸே வேணும்னா ப்ளூ ஹார்ட் போடுங்க. எது அதிகமாக வருதோ அடுத்த கேம் அதான் கைஸ். எனக்கு எங்கே போகிறேன்னே தெரியாமல் இருக்கேன்டா. இங்கே தான் இருக்குடா. பேண்டேஜ் கிடைக்கணும் கடவுளே. ஏய் சும்மா பேண்டேஜ் கிடைச்சிடணும். எடுத்துகிட்டு போயிருக்கலாம்லடா நீ. என்னடா பொட்டியை காணோம். பொட்டியை காணுன்னா மேலே இருக்கும். மேலெல்லாம் இருக்குமாடா? ஆமாண்டா. ரைஃபிள் ஆமோ இருக்கு. ரைஃபிள் ஆமா வச்சு என்ன பண்ணுவேன்? டேக் கொடு. டேக் எதுக்கு எடுத்துக்கிறேன். குச்சாக்கு ஆல்ரெடி இருக்கு. எதுக்கு? செஸ்ட் இருக்குமே இங்க. செஸ்ட் தானே எப்பவுமே இங்க இருக்குமே. சிம்பிள் காட்டுச்சா இங்க? லக்குடா. இவன் வாய் கருணாக்குடா. வாமா மின்னல் 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 வீரண்டா மின்னல் மின்னல். இருடா எதையுமே கண்டுக்காம வரேன். பேண்டேஜ் கிடைக்கிற வரைக்கும் நான் மரியாதை கொடுப்பேன் உனக்கு. பேண்டேஜ் மட்டும் போட்டு விட்டுறேன். இங்கே சைடில் செஸ்ட் இருக்கு. அதை போய் ஆல்ஃபாடா. ஆல்ஃபா இருக்க தான் செய்யும். அதுக்கிட்ட போய் அடி வாங்கி செத்துருவா. இப்போ சாகுவா சொல்லு. ரிவைவ் பண்ணுறேன் அதான். ஆனால் வெப்பன் ஒன்றுமே இல்லைடா. கொடுப்பானுங்க. நான் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். ஒல்ஃப் பெல்ட் வச்சுருந்தேன். திருட்டானுங்க மாப்பிள்ள. நான் போய் இன்னொருத்தனை காப்பாற்றலான்னு இருக்கேன். வந்துட்டேன்டா. வந்துட்டேன்டா அடிச்சுட்டு. செகண்டா? ஆமாம் செகண்டு. ஆமாம் செகண்டு. அதை நான் நம்பணும். ஆல்பா அடிச்சுட்டு நீ வந்துடுவேன். செஸ்ட் இருக்குடா. ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. வா. எங்கடா இருக்கு? அந்த ஃபஸ்ட்டு பையன். டார்ச் லைட்டு. ஐயோ என்னடா திடீர்னு செத்துட்டேன். ஸ்டீக் எல்லாமே போச்சுடா. ஒரு போய் ஒரு உல்ஃபு கிட்ட போய் செத்துட்டேன்டா. ஏண்டா குட்டாக்ஸ் இல்லடா. ஒழுங்கு மரியாதையா இல்லாம. குட்டாக்ஸ் இல்லடா. ஹங்கிரியில செத்துட்டேன். இங்க பாரு ஹங்கிரி லெவலு. ஏண்டா ஹங்கிரியில நீ சாவல. அது எனக்கு தெரியும். உனக்கு என்னப்பா குட்டாக்ஸ் கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிச்சு. சரி அந்த ஃபார்மிங் ஹவுஸ் நீயும் போய் இது உனக்கு பேண்டேஜ் இருக்கான்னு பாரு. ஐயா லக்கு தான். லக் இருந்தால் தான் இருக்கும். நான் போய் பார்க்குறேன். ஃபஸ்ட் காலையில் ஆகுனா நல்லாயிருக்கும். இன்னும் 7 செகண்ட் தான் நான் வரேன். ஒன்று தூக்கிட்டு போக வரேன். என்னை அப்படியே உன் பேக்குள்ளேயே போட்டுக்கோ. அதான் இரு ஒரு செகண்டு. பெல்ட் ட்ரேடர் இன்னைக்கு வருவானான்னு தெரியலையே. பபிக்ஸ் என்னை தூக்கிட்டான்டா. தூக்கிட்டாம்ல. ஓப்பன் செஸ்ட். நானும் அப்படியே ஓப்பன் செஸ்ட் பண்ணுறேன் பாரு. இங்கே பாடுறேன். நானும் பண்ணுறேன். எனக்கு ரிவால்வர் ஆமாடா. எங்கடா நீ கிடக்குற? எந்த வீடுக்குள்ள? பப்சி பார்த்துவா. அந்த ஃபஸ்ட்டு பையன் வீட்டு. அந்த நாய் எங்கே இருப்பான்னு தெரியல. பார்த்து இங்கே பாரு மேப் வழியாக வரேன். என்ன விட மாட்டேறான்டா. அங்கே யாரோ சேர் ஃபர்னிச்சர். அண்ணே கொஞ்சம் கேரட் சாப்பிட்டு வரேன். இவன் என்னடா பண்ண போகிறான்? என்ன பண்ணிட்டு டஸ்ட்பின்ல போட்டு போகிறான்டா. சும்மா சொல்லு. நான் வெறுப்பாக இருப்பேன்டா சத்தியமா. அவனை போட்டு போயிருந்தானா? என்னடா பண்ண போகிறான்? கட்டு பார்க்குறா. உன்னோட ரிவால்வர் பின்னாடி இருக்கான்டா. அந்த வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். செஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் உள்ளே இருக்குடா. உள்ளே இருக்கா? ரைஃபிள் கட்சா அப்படி இருக்கும். பேண்டேஜ். நான் பண்ணுறேன். அந்த நாய் வீட்டு இருறா. அந்த நாய் தேடி வந்து வெட்டுறேன். நான் இங்கே தான்டா இருக்கான். லீவ் நவீன். ஐம் ஹேவிங் பேண்டேஜ். பேண்டேஜை காட்டுவோம். இவன் போடுவான்னு நினைக்கிறேன். என்னடா சாப்பாடை போடுறான். போடுறான். செக் பண்ணுறான்டா எங்கே இருக்கான்ட்டு. லாஸ்ட்டில் இருப்பேன். ஃபஸ்ட்டில் வாடா. ஃபஸ்ட்டு நான் போய்
என்னன்னு கேள்றா. இப்போன்னு பார்த்து எவனாச்சும் கால் பண்ணிடுறாங்க கைஸ். நான் எப்படி எடுப்பேன்? ரிவால்வர் டேக்கு ஆமோ. இங்கே தான் ஜஸ்ட் இருந்தது. இங்கே தான் இருக்கு. அம்மா எனக்கு அங்கே என்ன கிடச்சது? பேண்டேஜ் கிடச்சதில்ல, அங்கே தான். நான் அதை வச்சு தானே ரிவைவ் பண்ணேன். இங்கே எனக்கு ஃபியூல் கேன் சிஸ்டர் போய் கிடைக்குதுடா. நான் அந்த 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 வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு, அங்கே போகிறேன் வா. எங்கே? இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இங்கே. செஸ்ட் இருக்குடா. டார்ச். குட் டாக்ஸ். ரிட்டன் டு யுவர் ஃபயரா? நான் இன்னைக்கு ரிட்டன் ஆக போகிறது இல்லைடா. என்கிட்ட இது இல்லைடா. எங்கடா இருக்கு நீ? இன்னொரு ஒரு வாடா வந்து எடுத்துக்கோ. எங்கடா இருக்கு? அந்த வீட்டு முன்னாடியே ஒரு வீடு இருக்கும்டா. அந்த எது முன்னாடி பாரு, முன்னாடி பாருடா. இருடா முன்னாடி பாருடா. நீ முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் முன்னாடி தான் நீ போற. இருடா நான் தேடுறேன்டா சாப்பாடு. பெரி கேரட்டு. நான் இன்னொரு அந்தா இப்போ வேற இவன் வருவான், அவன் வருவான், எல்லாரும் வருவானுங்க. கேம்ப் ஃபயர் காணு. இது வேறு ஸ்கிப்பு. எல்லாம் எப்பயும் பார்த்துட்டோம். வேணுமா நம்ம ரிவால்வர்? அவ்வளோதான் வந்துட்டேன். எப்பட்றா உனக்கு செஸ்ட்டில் கிடச்சது? கீழே போடுறா. டேக். ஆனால் ரிவால்வர் ஆமா வேணும். நான் எடுத்துட்டேன். ரிவால்வர் மட்டும் கிடச்சா அது வெறும் போயிடுவேண்டா. குட் சாக். நல்ல பயல்கள் அதான் இருக்காங்க. நான் செத்துட்டேன். எதுக்கு அப்படிலாம் பேசுற? இங்க பாரு. வாயில போட்டுக்கோ. நான் கொல்றேன்டா அவனுங்களே. இல்லடா ஸ்டார்விங்ல. ஸ்டார்விங்கா? உன் புல்லட் மட்டும் நடத்துக்கிட்டா? புல்லட் எடுத்துக்கிறேன்டா. நான் உனக்கே இல்லடா. என்னடா நீ புல்லட்டை போய் எடுக்கிற? நான் போற இடத்துக்குலாம் நீயும் வருவ. இன்னும் 32 செகண்ட்ஸ். அவன் வேற செத்துட்டு அவன் என்னடா பண்றான்? அவன் கேம்புக்குள்ள தான் இருக்கான். போட்டானா என்னன்னு தெரியல. பின்னாடி உல்ஃப்லாம் துரத்துது. சீக்கிரம் போ. வேற ஹங்கிரி. நானும் சாக போறேன்னா? நானும் செத்தனா 2 பேர் போயிடலாம் வெளியே. செத்துருவா இப்போ. இல்லை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? கைஸ் நாங்கள் அப்படியே டெலிபோர்ட் ஆகிட்டோம். 99 days நைட்லேருந்து நாங்கள் இப்போ க்ரோவா கார்டன் ஏதோ கேம் சொன்னோம். இது ரோகனு. அது என்ன கேம்னு தெரில. பார்க்கவே ஒரு கேவலமாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குமான்னு தெரில. கைஸ் நல்லா இருக்கும் கைஸ். போர் அடிக்குது. உனக்கு இந்த சீடு கிஃப்டா தரட்டா? இந்த சீடு கிஃப்டா தரட்டா? என்னடா சீடு? பெரிய சீடு கேவலமா. அது வித்தா உனக்கு நிறைய காசு கிடைக்கும். என்னடா கேம் இது? கேவலமா இருக்குடா. இருவா வா. நீ ஒரு வாட்டி விற்றுப்பா. ஒரு வாட்டி நீ சரி இது பண்ணிப்பாரு. அது என்னது ஃபார்மிங் பண்ணிப்பாரு. அப்போ உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த கேம். போடுற எவ்வளோ வச்சுருக்க? எல்லாத்தையும் கூடுறா. கரெக்டா தா. இருடா நான் எல்லாத்தையும் உனக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது எனக்கும் காசு வேணுமே. இப்போ நீ அவ்வளோ ட்ரேடு கம்ப்ளீட்டடு. என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. என்ன பண்ணும் இதை? செல் பண்ணு போய். அப்படின்னா நான் என்னதடா பிளான்ட்டை வளர்க்க? நான் பிளான்ட்டு வளர்க்குறதுக்கு உனக்கு இது கொடுத்தேனே. இல்லை இதுக்குள்ளே போ. நீ ஃபஸ்ட்டு இதை விற்றுட்டு அது கழிச்சு சீடு வாங்க. என்னடா நீ கேமு சொல்கிற? நீ ஃபஸ்ட் நான் சொல்கிறத பண்ணிப்பா. வித் ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரின்னு கூட. ஃபஸ்ட்டு எங்கள் கிட்ட போ பாரு. இதை வச்சு சீடு வாங்க. கடுப்பாக இருக்குடா கேமு. என்கிட்ட சீடு இருக்குது. இந்தா உனக்கு தரேன் அந்த சீடா. சீடு கிஃப்டாக தர முடியாதா? ஒன்றும் புரியல. லெஜெண்டரி வாங்கலான்னு இருக்கேன்.
காசு ஆனால் நோ ஸ்டாக்டா. ஏன்னா நான் இப்போ தான் வாங்கினேன். அதுக்கு ஆனால் 1000 மேலே ரேட்டு ரொம்ப. இது ரொம்ப ஸ்லோவாக ஏறும். நான் சொல்கிறேன் ப்ளூபெர்ரி வாங்க, அன்லிமிட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். வேறு எதுவுமே அன்லிமிட்டடாக கிடைக்காது. இன்னொரு ஒன்று வாங்கி போடு. இருக்கிற காசுக்கு இதை வாங்கி போடு. மிச்ச காசு இருக்கா, கேரட் வாங்கி போடு. அப்படியே சர்றன்னு காசு ஏறும். அது வந்து 2 செகண்டில் வந்துடும்டா. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போய் பற்ற வச்சு விட்டு சும்மா கார்டனு அப்படியே தெரிக்கும். பக்கத்தில் வைக்காத. கொஞ்சம் ப்ளூபெர்ரிலாம் தனியான ஒரு ரேக்லேயே வச்சிரு. கேரட் ஒரு ரேக்கில், ப்ளூபெர்ரி ஒரு ரேக்கில் வை. நான் உனக்கு சீட்ஸை கிஃப்டாக பண்ண முடியாது போல். சரி நான் 10 வச்சுட்டு உனக்கு வந்து தரேன். மொத்தமே 3 இது தான் வாங்கணும். என்னடா இப்படி ஆயிடுச்சு? பொறுமையாக தான்டா ஏறும். போ பேம்பு ஏறிடுச்சுடா சரியான ஹைட்டுக்கு. உன்னோடதாடா? ஆமாண்டா எந்த தான் அது பேம்பு. நவீனே ஒரு லெஜெண்டரி ஃப்ரூட் தரட்டாரு. லெஜெண்டரி டொமேட்டோவா ஸ்ட்ராபெரி? என்னடா இது செம போர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணணும்? நான் எல்லா ப்ளூபெர்ரியும் கலெக்ட் பண்ணி உன் பேஸ்க்கு வாடா. கார்டன்னு கொடுத்து வா. நான் கார்டனில் தான் இருக்கேன். கார்டன்லேயே இப்போ தான் நீ வந்திருக்க. நான் இங்கே தான் இருக்கேன். ப்ளூபெர்ரி அதுதான் நிறைய கொடுத்துருக்க. ஸ்ட்ராபெரி சிகா 0.39 kgடா. ஆமாண்டா அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது, கொடுத்துட்டேன். எல்லாமே கேரட்டாக இருக்குடா. காஸ்ட்லியான டொமேட்டோ இருக்குது, வேணுமா? ஸ்ட்ராபெரி வா வா வா. எனக்கு கடைசியில் காசுலாம் போகுது பாரு. தந்துட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கோ. என்கிட்ட இப்போ காஸ்ட்லியாகவே ஒன்றுமே இல்லை. டிக்ளைன் கொடு. எனக்கு போய் இது கொடுத்துருக்கேன், தெரியாமல் கொடுத்துட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த வா. நான் உனக்கு தந்தேன்னா என்னடா வீடா? ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரின்னு போய் செல்லில் பண்ணு. அக்செப்ட் கொடு. அப்படின்னா தான் உன் ஸ்ட்ராபெரி அவ்வளோதான். உன்னோடது உனக்கே வந்துருச்சு. என்னோடது உங்ககிட்டே தான் இருக்குது. ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி 4000. ஐ வாண்ட் டு செல் திஸ். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரின்னு கூட. அப்படின்னா தான் மச்சு ஒருத்தன் கொடு. 801 மச்சு ஒருத்தன் கொடுக்கணும். ஒருத்தன் கொடுத்தா இது எவ்வளோ வரும் காசு வரும் இன்னும் காட்டும். நான் என்ன வாங்கலாம்? நான் ஒரு லெஜெண்டரி வாங்கலான்னு இருக்கேன். ஆனால் எதுவுமே இல்லை. பேம்பு வாங்கணும்னு போல இருக்கு. பேம்பு ஒரு பேம்பு வச்சாலே நிறைய காசு கிடைக்கும்டா. எனக்கு பேம்பு அதனால தான் நான் 3 பேம்பு வச்சேன். எனக்கு ஒரு பேம்பு கொடுறா. என்னடா நானே இப்போ தாண்டா மொதல் வாட்டி விடிஜி வீடியோவை பார்த்து நானே இப்போ தாண்டா வந்தேன். எதுவுமே நோ ஸ்டாக்டா. எல்லாமே இது ஆயிடுச்சுடா. டொமேட்டோ சீட் மட்டும்தான் இருக்கு. உனக்கு பேம்பு வேணும்ல? நான் டொமேட்டோ 800 வச்சுக்கோ. ஃப்ரெண்டாக போயிட்டியே, வச்சுக்கோ. தரேன். பேம்பு 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 பேம்பு. என்னடா என்னோட ஃபார்மில் ஒன்றுமே இல்லை. பேம்பு 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 பேம்பு. நான் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணலான்னு இருக்கேன். டிஸ்ட்ராய் பண்ணிடலாமா? டிஸ்ட்ராய் உனக்கு வேணுமா? 3.16 kg பேம்பு. அதனால தான் நிறைய காசு வருது. குடு. ஹவு மச் திஸ் ஒர்த்து மட்டும் பார்த்துட்டு வரேன்டா, விற்கல. ஹவு மச் திஸ் ஒர்த்? ஒன்று 3610 குடுறா. நைனே சே என்ன பண்ணுறது? நைனே ஏதாச்சும் எனக்கும் அப்புறம் உனக்கு பேம்பு வர ஆரம்பித்தோன்னு எனக்கு தெரியாடா. ஒன்று வச்சாலே போதுமாடா? ஒன்று வச்சாலே 3610. இருறா, என்னோட கார்டனுக்கு போய் எல்லா பேம்புவும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். எந்த வைக்க முடியல? வைக்க முடியாது, விற்கணும். எந்துலேயே வளர்ந்துருச்சுல. பாரு இப்போ பாரு, அது மட்டும்தான் உங்ககிட்ட இருந்திருக்குடா பேம்பு. ப்ளூபெர்ரிலாம் இருக்கு பாரு. 17,780 எப்படின்னு தெரியுமா? 2 பேம்பு நிறைய இது திருடலாம். சரி எல்லா பேம்பையும் எடுத்து வித்துடலாம். ஒருத்த மித்திக்கல் பேம்பு மாதிரி ஒன்று வச்சிருக்கான்டா. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் போய் இது சீட்ஸ் தான் வாங்கணும். சீட்ஸ் எல்லாமே ஆன் ஸ்டாக்கு.
எனக்கு ஸ்டாக்கில் இருக்கும். ஏன்? ஏன்னா நான் தான் நிறைய லெவல் போயிருக்கேனே. பேம்பு சீடு நோ ஸ்டாக்டா. ஏன்னா நான் தானே வாங்கினேன். இன்னும் இங்கே வர்ற நியூ சீட்ஸ் இன் 37 செகண்ட்ஸ். டக்குன்னு வந்துடுறா, எவனாச்சும் வாங்கிடுவான். ஒரு டக்குன்னு சீட்ஸ்க்கு போய் நில்லு. பாம்பு எது? வாட்டர் மெலன் சீடா? பேம்பு ரொம்ப காசுடா. எவ்வளோ? 6000 10,000 வரும். 10,000 6,000 வரும். 6000 இருக்குடா என்கிட்ட. நான் லெஜெண்டரிடா பாம்பு. இன்னும் 7 செகண்ட்ஸ் தான். அப்படி நிறைய பேம்பு வந்துருச்சுன்னா என்கிட்ட நான் ஒரு பேம்பு வந்து கிஃப்டாக தரேன். 3 பேம்பு வச்சு வரணும். என்னடா என்னடா நோ ஸ்டாக்கு? திரும்பி 4 மினிட்ஸ். கியருக்குடா அது. கியருக்கான ரீஸ்டாக்டா. கியரா? சவா நான் ஸ்ட்ராபெரி வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸ்ட்ராபெரி வாங்கடா, ஒருத்துடா ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி எங்கே இருக்கு? எல்லாத்தையும் வாங்கிடாதடா. உனக்காக 4 இருக்கு. 1 தான்டா இருந்துச்சு. 4 இருந்து நான் பார்த்தேன் 1. 4 இருக்கு. நீ நியூ கம்மர்ல, இப்போதைக்கு நான் வாங்கினாலும் உனக்கு ஸ்டாக் இருக்கும். நான் கொடுமை சார். ப்ளூபெர்ரி 4 வாங்கியிருக்கேன். கேரட் 9 வாங்கியிருக்கேன். இவன் என்னடா அல்டிமேட்டாக ஏற்றுறான்? இவன் செல்லர்ரா, அல்டிமேட்டாக ஏற்றுறான்ற. யார்ரா இவன்? ஹூ ஆர் யூ? என்னதுடா இவன்ட்டு என்ன வாங்கலாமா? டேக் திஸ் பிளான்ட்னா என்ன ஆகும்? இப்போ நீ அந்த பிளான்ட் அவனுக்கு தரலாம். உனக்கு ஸ்ட்ராபெரி வேணுமாடா? கிஃப்டாக தரட்டா? என்ன பண்ணுறது? ரெண்டா போயிட்டு டேக். அது தெரியுதுடா. Give me plants, I will go the tree. ட்ரீலா? ட்ரீனா? ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரிஞ்சிச்சு. ஏதாச்சும் அவனுக்கு பிளான்ட்டாக கொடுத்தா அவன் ட்ரீயாக வளர்த்து தருவான். அவன் நம்மளுக்கு திரும்ப நல்லா வளர்ப்பானாண்டா அவன். சரி அப்போனா நான் கொடுத்துடலான்னு இருக்கேன். என்ன பண்ணுறது? நான் ஸ்ட்ராபெரி தானே. ஓ, பிளான்ட்டை கையில் வச்சுருந்தா தான்டா அதை கொடுக்க முடியும். ஆமாம், நான் அதுவே தெரியாமல் இருக்கேன். டேக் திஸ் பிளான்ட். என்னது? இந்த பிளான்ட் மட்டும் தான் எடுத்துப்பா. நான் ட்ரங்குல் முட்டாட்டட். சரி 4 நிமிஷம் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டோம். என்ன இருக்கா? பார்க்குறேன். வந்துருக்குடா. டேய் போடா, வாட்டர் மேலான் இல்லை. சரி இது இல்லை, பாம்பு இல்லை. கேரட் தண்டா இருக்கு. ப்ளூபெர்ரி வேணுமா? பாம்பு தூக்கிட்டாங்க. என்ன இருக்கும் அது எப்படியாவது இருக்கும். லெஜெண்டரி. எவ்வளோ வேணும்டா உனக்கு? யூ வாண்ட் எனி கேரட்? டோன்ட் வாண்ட். ஸ்ட்ராபெரி? any other game we can go? No bro. such a டீலோ crocodilo. இவன் ஏதோ தென்னை மரம் வளர்த்து வச்சிருக்கான். ஆமாண்டா, எல்லாம் வளர்க்கலாம். நான் போய் ஏறலான்னு இருக்கேன். கலெக்ட் பண்ணிட்டேன். அசிங்கப்படுத்துறான்டா. crocodilo அசிங்கப்படுத்துறான்டா இவன். என்ன பண்ணா? நான் கலெக்ட்னு கொடுத்தேனா? இங்கே வேற ஒரு எமோஜி போடுவோம். திஸ் இஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் நாட் யுவர் கார்டன்னு காட்டுச்சு. அசிங்கப்பட்டான். இங்கே போடுறா கோல்டன் கலர் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். தென்னை மரம் அது எதுக்கு அந்த கலரில் இருக்குன்னு சொல்லு. லைட்னிங் அது மேலே பட்டுதுன்னா அது எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி ஆகும்டா. ஏண்டா லைட்னிங் அது மேலே பட்டா என்னடா? ஆமாண்டா, காஸ்ட்லி ஆகும். நெக்ஸ்ட்டு கோல்டு கலரில் ஆகும். நெக்ஸ்ட் மூன் லைட் பட்டா அந்த மாதிரி தான் மூன் லைட் கலரில் இருந்துச்சு. மேலே ஏதோ பாம்பு மேலெலாம் பட்டா அவ்வளோதான். நம்மளுக்கு இதுதான் காசு மேலே தான் பில்லியனர் ஆயிரும்.
நாட் யோர் கார்டன். இங்கே பார்த்தியா எங்கே இருக்குன்னு தெரியுமா? மலபரடிலோ க்ரொக்கரடிலோ. ஐயோ மிஸ் ஆயிடுச்சுடா. நான் சரியான லூட்டு வச்சுருக்கேன்டா. செல் பண்ண போகிறேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட்ன போகிறேன். ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் மந்த் போடலாம். ஆகஸ்ட் 2 இது போட்டுடலாம். அது என்ன சாப்டர் 2. வேறு வேலை இல்லை. உனக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா. எல்லா வகையான பிளான்ட்டும் 375 ருபீஸ்க்கு க்ரோ பண்ணலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. 375 ருபீஸ் போட்டா போடுறா. 375 ரோபக்ஸா? ஐயோ பிர் பத்தாப்பிம். பத்தாப்பிம். நான் ஒரு 4-5 கார்டன் வாங்கலான்னு இருக்கேன் காசு கொடுத்து. ஃபஸ்ட்டு ஒரு இது நல்லா வளடா. வளர வை. நெக்ஸ்ட்டு 4-5 கார்டன் வாங்கிப்பாரு. வாங்கலாமாடா அப்படிலாம்? அது வாங்க முடியாது. ஒரே கார்டனில் தான் வளர்க்கணும். இடம் பத்தாதே எனக்கு. எல்லாரும் எந்த மாதிரி வச்சுருக்காங்க? குமிச்சு அந்த மாதிரி தான் வைக்கணும். கேவலமாக இருக்கு. பிர் பத்தாப்பிம். நான் எல்லா ப்ளூபெரியும் விற்கலான்னு இருக்கேன். சிவன் தான் கேஸ். டெட் ரைல்ஸ் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. டெட் ரைல்ஸ்லாம் போர் அடிச்சிருச்சு கைஸ். எனக்கு எவ்வளோ ஸ்டம்பிள் கேஸ் வேணா போடுங்க கைஸ். கிரீன் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. ஃபுட்பால் போடலாமா? எஃப்சி போடலாமா? எஃப்சி இப்போ ஃபுட்பால் போடலாமா? என்ன நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஃபுட்பால்ரா? அதான் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ போடுவோம்டா. நெக்ஸ்ட் சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அடுத்த வாரம் கன்ஃபார்ம் கைஸ் ஃபுட்பால் கன்ஃபார்ம் போடுறோம். தெரிக்க விடுறோம். அடுத்த வாரம் எஃப்சி கைஸ். எஃப்சி கன்ஃபார்ம் கைஸ், கன்ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் 1v1 போடணும்னா ரெட் கலர் ஹார்ட்டினை தெரிக்க விடுங்க கைஸ். ரெட் கலர் ஹார்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளாக் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. சரி கைஸ், இதை ஒன்று போடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். இதெல்லாம் போடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப்னாலும் பரவாயில்ல, ஆனால் லைக் முக்கியமாக வேணுங்க. வளர்த்துருவேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye guys. Thank you very much. Bye guys. From Naveen Whitey Gaming. Bye.